இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, மலிஷ்கா நீ என்ன பண்ண போற? மலிஷ்கா நீ லக்ஷ்மிய ஒண்ணும். ஓ காட், மலிஷ்கா, மலிஷ்கா நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நீ லக்ஷ்மிய ஒண்ணும் பண்ணாத. நீ அவள ஒண்ணும் பண்ண கூடாது. அப்புறம் காலம் பூரா நீ ஜெயில இருப்ப. உனக்கு ரிஷி கிடைக்க மாட்டா. என்ன இவ மறுபடியும் பைத்தியக்காரத்தனம் பண்றா? மலிஷ்கா, சோனல் கூட வேற ஒரு பையன். நான் தான் ஏதாவது பண்ணணும். என் குரல் அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் தான் இப்ப போய் ஆகணும். ஏன்னா லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மலிஷ்கா காலம் பூரா ஜெயிலுக்கு போயிடுவா. இங்க பாரு ஆஷிஷ், ப்ளீஸ் காம் டவுன். நம்ம எந்த பிளானோட வந்தோமோ அந்த பிளானை இன்னைக்கு முடிக்கலாம். அண்ட் மலிஷ்கா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னோட வேலையை நம்ம முடிச்சிட்டு தான் போவோம். இன்னைக்கு லக்ஷ்மியை உன் வழியை விட்டு விலக்கி ஆகணும். அவ அந்த பூக்கடையில நின்னுட்டு இருக்கா, அதனாலதான் டைம் ஆகுது. அதோட நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த லக்ஷ்மிங்க உன் லைஃப்ல இருந்து நான் விரட்டி விடுறேன். மலிஷ்கா, ஆஷிஷ், லெட்ஸ் ஜஸ்ட் கோ வித் தி பிளான். ஓகே? லக்ஷ்மி, உன்னோட கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. உனக்கு தெரியுமா, பிரியங்கா டேரோ கார்ட் ரீடிங் படிச்சிட்டு இருக்கா. டேரோ கார்ட் ரீடிங்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஆனா ஃபுல்லா இன்னும் ட்ரெயின் ஆகுது. என்னாச்சுன்னு ஏன் ஆட்டோவை நிப்பாட்டிட்டீங்க? ஒரு நிமிஷம் மேடம். ஃபோன் வருது, அம்மா கிட்ட இருந்து வருது. பேசட்டுமா மேடம்? சரி சரி பேசுங்க. ஹலோ. அம்மா, என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? எல்லாம் சரிதானம்மா? சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேம்மா. அண்ணா என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? மேடம், ஆக்சுவலி என்னன்னா, என்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தை பிறக்க போகுது, அதனால நானும் அங்க போகணும். அப்படியா? அப்ப நீங்க கண்டிப்பா போய் ஆகணுமே. சரி நீங்க போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். இல்ல நான் உங்களை விட்டுறேன் மேடம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உங்க மனைவிக்கு தான் இப்ப நீங்க ரொம்ப தேவையா இருப்பீங்க. நான் இங்க இருந்து போய்க்கிறேன். இந்தாங்க. நீங்க அதிகமா கொடுக்குறீங்க அண்ணா, மேடம். நல்ல நியூஸ் வர போகுதுல, ஏ சார்பா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க. சரிங்களா? மேடம், கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். நன்றி மேடம். நல்லது. என்ன ரிஷி ஃபோன் பண்றா? என்னடா இது, இங்க ரோடு பிளாக் ஆயிருக்கு. சரி அந்த பக்கமா போறேன். ஹலோ. ரிஷி சொல்லு. என்ன சொல்றது? இல்ல அது வந்து சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ண, ஏதாவது வேலையா? அப்போ நீ என்ன சொல்ல வர? வேலை இல்லாம நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? இல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. நீ நீ எனக்கு தாராளமா பண்ணலாம். உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சேன். நீ எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். அப்படியா? அப்ப எனக்கு வேலை வெட்டியே இல்லன்னு சொல்றியா? உன்கிட்ட போன்ல பேசுறதா எனக்கு வேலையா? என்ன நீ ரொம்ப விசித்திரமா பேசுற. வேலையா ஃபோன் பண்றியான்னு கேட்டாலும் உனக்கு கோவம் வருது. நீ எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொன்னாலும் கோவம் வருது. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது பேசு, நான் ஹாப்பி ஆகுற மாதிரி ஏதாவது பேசு. ஐ see. அப்படி நான் என்னத்த பேச? நல்ல விஷயம் தான். மனசை டச் பண்ணிட்டு போற மாதிரி நல்ல ஹாப்பி டாபிக். அம்மா, நீங்க வெளிய இருக்கேன்? ஆமா வெளியில தான் இருக்கேன். ஏதாச்சும் வேலையா? மறுபடியும் வேலையா? இல்ல நான் வந்து உனக்கே புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ண. அது என்னன்னா, நான் ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கேன். அதுக்காக நீ கண்டிப்பா என்ன பாராட்ட போற. அப்படியா? என்ன பண்ணன்னு சொல்ல. அப்படின்னு மகான் வேலை பண்ண. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தேன். ஆனா அது தப்பான டிஃபன் பாக்ஸா போயிடுச்சு. அதுல சாப்பாடே இல்ல. என்ன ரிஷி சொல்ற? உண்மையிலே இது மிகப்பெரிய மகத்துவமான விஷயம் தெரியுமா? டிஃபனை தூக்கும் போதே நிரம்பி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டியா? அவ்வளவு தூரம் யார் யோசிப்பாங்க லட்சுமி? நான் கிச்சனுக்கு போனா அங்க டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல உள்ள இருக்கா இல்லையா, ஹூ கேர்ஸ்? நான் எடுக்கும் போதே கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், அத பாத்துருக்கணும். ஆனா நான் கவனிக்கல. சரியா சொன்ன. இதுக்காகலாம் கண்டிப்பா உன்னை பாராட்டியே ஆகணும். வெரி குட். இல்ல வெரி குட்னா அப்ப இப்ப சொல்லு, என்ன பாராட்ட எப்ப நீ ஆபீஸ்க்கு வர? நான் வந்து இப்ப வர முடியாது. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு நைட் ஆயிடும். நைட்டா? ஐ see. அப்படின்னா எனக்கு பாராட்டும் கிடைக்காது, எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் என்னதான் பண்றது? ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸியாவே இருக்கேன். சரி விடு, நோ வரிஸ். நீ ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாத. நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வெளிய இருந்தே வாங்கிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. பத்திரமா போ. அண்ட் ப்ளீஸ் நீ உன்னை பாத்துக்கோ. நீயும் உன்னை பாத்துக்க. ஓகே, பை. பாய்.
உண்மையிலே ரிஷி ரொம்ப நல்லவன். அவனுக்கு என் மேல எவ்வளோ அக்கறை இருக்கு. அவன் டிஃபன் பாக்ஸை மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கூடன்னு கேட்கவே இல்லையே. சரியான பைத்தியம். ஆஷிஷ், அதோ அவதான் லக்ஷ்மி. ஆர் யூ ஷூர்? லக்ஷ்மி தானே? வெரி ஃபன்னி. நான் மலிஷ்கா இல்ல, எனக்கு கண்ணு தெரியும். அவதான் லக்ஷ்மி. அண்ட் லக்ஷ்மியை பார்த்தாச்சுன்னு மலிஷ்காக்கு மெசேஜ் பண்றேன். ரீட் த மெசேஜ். லக்ஷ்மி என் முன்னாடி இருக்கா. கிரேட், பர்ஃபெக்ட். என் வேலை இன்னைக்கு முடிஞ்சா போதும். எல்லாம் கிளியரா இருக்கு. அண்ட் யூ நோ வாட் தி குட் பார்ட் இஸ்? லக்ஷ்மி ஃபுட்பாத்ல இல்ல, ரோட்ல தான் நடக்கிறா. ஃபுட்பாத்ல வேலை நடக்கிறதுனால மூடி வச்சிருக்காங்க. ஓகே டார்லிங், ஓகே. மலிஷ்கா பேச்ச கேட்டு இருந்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருக்காது. உன் ஃப்ரெண்டு சரியான பயந்தாங்கோலி. நான் கிடையாதுல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இப்ப வேண்டாம், முதல்ல வேலை, அப்புறம் நாம இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். வேலையை நான் முடிச்சு தரேன். லிசன், ரிமெம்பர் ரைட்? அவளை கொல்லக்கூடாது. நடை போனோம். டோன்ட் வரி, அதான் நடக்கும். லெட்ஸ் டூ திஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஷட். நான் ஃபுட்பாத்ல ஏறாம இருந்திருந்தா பலூன் வேணும். இப்படியா வண்டி ஓட்டுவான்? அச்சோ, என்னம்மா என்னம்மா என்னாச்சு? இப்படிலாம் அழக்கூடாது. நீ இப்படிலாம் அழுதனா அப்புறம் தலையில அடிபட்டுரும். பாரு, அடிபட்டிருக்கு பாரு. இவ எப்பவுமே இப்படிதாங்க பண்ணுவா. இவ கேட்டது மட்டும் கிடைக்கலன்னா தரையிலேயே இடிச்சுப்பா. நீங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம்ல. இவ குழந்தை, இவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ பிரச்சனை இருக்கு போல. என்னாச்சு? உன் பலூன் பறந்து போயிடுச்சா? இதுக்கப்புறம் எங்க இருந்து வாங்கி கொடுக்கறது? 3 பலூன் வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பாடு வாங்க வேண்டிய காசை பலூனுக்கே செலவு பண்ணிட்டேன். இப்ப நம்ம கிட்ட பணமும் இல்ல. சரி, ஒரு நிமிஷம் இரு. அண்ணே, 4-5 பலூன் கொடுங்களேன். இந்தாங்க. இந்தா. இது உங்களுக்காக. ஏதாச்சும் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கோங்க.